வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே சில பல அப்டேட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அதே நான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன வீடியோவாக பார்த்துருவோம். அதே இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், ஓகேங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நமக்கு 2 ஆப் தேவைப்படும். ஸோ எடிட்டிங் ஆப் தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 ஆப் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு ஆப் இருந்தாலும் ஓகே தான். ஸோ ஃபில்மோரா அண்ட் இன்ஷாட் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஷாட்டில் எப்படி நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அப்படின்னு பற்றி பார்த்துருவோம். அதுக்கு நம்ம வீடியோ அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு ப்ளஸ் ஐக்கான் அழுத்திட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிப்போம். எந்த வீடியோ ஃபைலுக்கு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிப்போம், ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு மியூசிக்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம கொடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ மியூசிக்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ரெக்கார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை அழுத்தி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆயிரும், ஓகேங்களா? ரெக்கார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாம் இந்த ப்ளஸ் டிக் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை அழுத்தணும் அப்படின்னா நமக்கு அந்த ஆடியோ பார்த்திங்கன்னா வந்துடும், ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்துட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு ஆப் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மைக்கை. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் உங்களுக்கு லைவாக ரெக்கார்ட் பண்ணி காமிக்க முடியல. அதேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்ஷாட்டில் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அப்படின்னு பற்றி பார்த்தாச்சு. அடுத்து ஃபில்மோராலையும் சேம் டைப்பில் தான் இருக்கும். ஸோ அதை நான் ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நியூ ப்ராஜெக்ட் போயாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு வீடியோ ஃபைல் ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ வீடியோ ஃபைலை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இதை வந்துட்டு இம்போர்ட் ஆகி முடிக்கிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக அது கன்வெர்ட் பண்ணி ரெண்டர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நாம் இதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அது எப்படின்னா இங்கே ஆடியோன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பட்டன் அழுத்தி ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ரெக்கார்ட் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் சேம் அதே மாதிரி தான் இந்த டிக் அழுத்திட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஆடியோ வந்துட்டு ஆட் ஆயிரும். கீழே மியூசிக் அப்படின்ற மாதிரி வந்துடும், ஓகேங்களா? அதே உங்களுக்கு எதனா அந்த ரெக்கார்டிங்கில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக கட் அண்ட் கிராப்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இடையில ட்ரிம் பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த சென்டர் ஐக்கான் அழுத்தி ட்ரிம் பண்ணி எந்த போர்ஷன் உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அந்த போர்ஷனை நீங்கள் ஈஸியாக டெலீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு இன்வைட் பண்ணுறோம். அன்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். டாடா பை பை, டேக் கேர்.